தமிழக அரசியல் களம் தற்போது 1000 ரூபாயை தாண்டி 2000 ரூபாய் நோக்கி நகர்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் மகளிர் உரிமை தொகையை மையமாக வைத்து வாக்குறுதிகளை குவித்துட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு தமிழக பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய இரண்டு முக்கிய மாற்றங்கள் அரசியல் வட்டாரங்கள்ல மிகப்பெரிய ஹாட் டாபிக்காகவே மாறி இருக்குன்னு சொல்லலாம். பெண்களுக்கு புதிய வாய்ப்பு திட்டம் தொடங்கிய போது பல்வேறு தகுதி விதிமுறைகள் காரணமாக லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் ஒருபுறம் நிராகரிக்கப்பட்டுச்சு. ரேஷன் கார்டு இருந்தும் விண்ணப்பிக்க தவறியவர்கள், சிறிய காரணங்களால ரிஜெக்ட் ஆனவர்கள் என பலர் காத்திருக்கிறாங்க. தேர்தலுக்கு பிறகு விதிகளில் தளர்வு செய்து புதிய விண்ணப்பங்களை ஏற்க அரசு தயாராக இருப்பதாக தகவல்கள் ஒருபுறம் வெளியாகிட்டு இருக்கு. தகுதி உள்ள ஒரு பெண் கூட விடுபடக்கூடாது என்ற கோஷத்துடன் இருதரப்பும் தங்களது நிலைப்பாட்டை அமைத்திருக்காங்க. இந்த நிலையில தொகை 2000 ரூபாயாக உயருமா? இதுதான் தற்போதைய தேர்தல் அரசியலின் மாஸ்டர் ஸ்ட்ரோக். திமுக தரப்பில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் திராவிட மாடல் 2.0வின் கீழ் மகளிர் உரிமை தொகை மாதம் 2000 உயர்த்தப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருந்தார். சமீபத்துல ஒரு முறை வழங்கப்பட்ட 5000 தொகை அதன் முன்னோட்டம் என கட்சியினர் விளக்குகின்றனர். மறுபுறம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் பாரபட்சமின்றி 2000 வழங்கப்படும் என உறுதியளித்திருக்காரு. கூடுதலாக கருணை தொகை பெயரில் 10,000 வரை வழங்கும் திட்டங்களையும் முன்வைத்திருக்காரு.